பிளாக் மணியெல்லாம் கொண்டு வந்து அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கணும். அதுக்கு ஒரு ஆள் தேவை. சிஸ்டமேட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஆள், நம்பிக்கையான ஆள். நாகார்ஜுனாவை ஜெயிலேருந்து உங்கள் கேஸ் எல்லாத்தையும் நான் இது பண்ணி நான் எடுத்துறேன், எனக்கு வேலை செய்வாங்க. ஃபேக் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுவோம், உங்கள் பினாமியாக வச்சு இது பண்ணுவோம்னு சொல்லி 4 பிச்சைக்காரங்களை வந்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு நாகார்ஜுனா. படத்தில் எரிச்சலான ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் சொல்லலாம். அவங்க நாகார்ஜுனா இந்த படத்தில் வந்து வில்லனா, அவர் தனுஷை தேடி போகிறாரு, என்ன பண்ணுறாரு, அவர் கடைசியில் வந்து நியாயத்து பக்கம் நின்னாரா இல்லை வில்லனுக்கு சப்போர்ட்டாக நின்று தனுஷை கொலை பண்ணாரா இல்லையா? பிச்சைக்காரனை எப்படி காட்ட முடியுமோ அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. தனுஷ்க்கு வந்து பெரிய பிரேக்குன்னு தான் சொல்ல முடியாது. தனுஷை வந்து 10,000 கோடி இருக்கிறது தெரியாது, ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் மாட்டிப்பாரு. மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எதுக்கு இவ்வளோ டியூரேஷன் எடுத்துகிட்டு போனாங்க? இவ்வளோ நேரம் இந்த படத்தை வந்து லென்த்தாக கொண்டு போகணுன்னு அவசியமே கிடையாது. ஆடியன்ஸ் நீங்கள் செகண்ட் ஹாஃப் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான் படம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னென்னு